இதாமலே டிஸ்க்ளைமரு, இதோ ஒருக்கா படிச்சிரு. மச்சான், நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிறேன். சாரி அண்ணா, கோவிச்சுக்காதீங்கண்ணா. குவார்டருக்கு மேல போயிட்டாலே குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இப்படித்தான் நான் பப்புல திட்டி. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் டெய்லி ஒரு பாட்டு படிக்கலான்ட்டு இருக்கேன். இவன் டெய்லி ஒரு பாட்டு வரும், அதனால டெய்லி ஒரு பாட்டு கேளுங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம் எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா சோக்கிடு. நண்பர்களே, இப்ப நான் சென்னையில வந்துருக்க. நேர என்ன மேல்மருவத்தூர் கோயில் போனேன். அப்பா சாமி நல்லா கும்பிட்டாச்சு, நல்ல தரிசனம். இதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எக்கச்சக்கமாயி போச்சு சரக்கு, பள்ளிக்கூடம் போகையில பள்ளமேடு பார்க்கையில. அவன் இன்னும் திருந்தல மாமா. நண்பர்களே, கமெண்ட பார்த்தேன். நீங்க எல்லாருமே கமெண்ட் அடிச்சிருக்கீங்க. என்ன யாரும் வேண்டாங்க. யாருன்னு யார் நம்மளுக்கு வேணாம், ஒருத்தர் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம இருந்து நம்ம கையே நம்மளுக்கு உதவி போதுமா? புரியலையே. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நண்பர்களே, இந்த பதிவு ஏற்கனாச்சுன்னா இப்போ மின்மணின்னு சொல்லி ஒரு ஆப் வந்துருங்க. அந்த ஆப் எப்படி இருக்குன்னாச்சுன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி இப்ப மின்மணி ஆப்னு வந்திருக்கு. அந்த ஆப்ல கண்டிப்பா நான் வீடியோ போட போறேன். கண்டிப்பா நீங்களும் அந்த மின்மணி ஆப்ல வீடியோ போடுங்க. நானும் அதிகம் வீடியோ போட போறேன். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நண்பர்களே, காலையில 6:30 மணி ஆயிட்டு ஷூட்டிங் முடியறதுக்கு. தெரியல யாரு பட்னபா ரவி 5 பேர் போடுறாரு. பாத்து ரைஸ் இது வரப்போகுது, டாக்டர் கொண்டு போய் செக் பண்றா. முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு சாப்பிட்டு படுத்தோம். அடுத்து இப்பந்தான் ஐயா ராசா, நீ என்ன கமாண்டு போட்டாலும் நான் கன்னட மாட்டேன். என் டைப்பே வேற. பழைய தாச மறந்துட்டியா? நான் ஒரு மோசமாளு. என்ன ஏசுனா அவனை அறுத்து கிழிப்பேன். மணியை கட்டுங்க, மணியை கட்டுங்க. யாரு அது டிவியில் உள்ளவங்க காட்டுங்க. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஹலோ, சொல்லுங்க அண்ணாச்சி, சொல்லுங்க. சிரிக்கிறானி
வெக்கமா இல்ல? அப்படியா? நானும் இப்பதான் காலையில வீடியோ பார்த்தேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. காலையிலேயே ஒரு மாயா தான் போட்டிருக்கான். கெட்ட பொருளா நார பொருளா கெட்ட பொருளா நார பொருளா தம்பி, எனக்கு இப்பதான் ஷூட்டிங் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நான் ஷூட்டிங்ல வேற மாதிரி கேரக்டர் போட்டிருந்தேன். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அதனாலதான் காலையிலேயே நான் வேற மாதிரி வீடியோ போட்டேன். அந்த தம்பிட்ட நாளைக்கு பேசிட்டு ஓகேனா நான் வந்து ஊருக்கு கொண்டே கிளம்பிடுவோம். என்ன அதனால தான் அப்படியே முடிச்சுட்டு நான் காலையில தான் தம்பிலாம் 2 மணி நேரம் வாரனுக்காக பேசிட்டு யார் செட் ஆகணும் அவங்கள பார்த்து ஊருக்கு கூட்டி போயிட வேண்டியதான். போட்ட கமாண்ட போட்ட பிடிச்சியா சொன்ன உன் வீட்டுல உன் பொட்ட பிள்ளைய பாரு, அத காமி இத காமின்னா வாயில அறுத்து கிழிச்சு விடுவோம். அர்த்தாமா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் சுண்டக்கா போல கிடந்து வர்ற வார்த்தை பாரு. டேய் என்னடா எப்படி இருக்கீங்க? இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. நிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலி? புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. நிலவில் ஆசை இல்லையா? போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒருத்தன் போட்டு கமெண்ட் போட்டிருக்கான், ஆண்மை இல்லைன்னா ஆஸ்தி போகணுமா? சரி நாங்க போறோம். உனக்கு எவ்வளோ இருக்கு சொல்லு. உனக்கு எவ்வளோ இருக்குல்ல சொல்லு. இவ்வளவு இருக்கா, இவ்வளவு பெருசு இருக்கா, இல்ல இவ்வளவு பெருசு இருக்கா? கெட்ட பொருளா நார பொருளா கெட்ட பொருளா நார பொருளா